அனாயிண்டிங் ஃபயர் கேத்தலிக் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் ஐரோப்பா வாழ் பகுதி கத்தோலிக்க மக்களுக்கான 3 நாள் மாபெரும் நற்செய்தி பெருவிழா. நாள் செப்டம்பர் மாதம் 20, 21 மற்றும் 22. வழிநடத்துபவர்கள் அருட்தந்தை ஆல்பர்ட், திருச்சி மறை மாவட்டம். அருட்தந்தை சைஜு, இயக்குனர் AFCM மினிஸ்ட்ரிஸ் சகோதரர் இன்பநாதன். மேலும் விவரங்களுக்கு முன்பதிவிற்கு www.afcmuk.org என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளவும். தினம்தோறும் தினம்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. இப்போதும் எப்போதும் கவிநூறு பாடி தொழுவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தீண்டல் அது போதுமே. என்றும் என் வாழ்வை உனதாகுமே. தினம்தோறும் தினம்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இணைய அன்பான இறை மக்களே, இரக்கம் நிறைந்த ஆண்டவருடைய பேரிரக்கத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓரிடம்தான் இந்த திருப்பலி. கல்வாரி பலியில் இயேசுவின் பாடுகளை மட்டும் நாம் நினைவு கூறுவதல்ல, அந்த பாடுகளுக்கு பின்பாக இருக்கிற ஆண்டவருடைய இணையில்லாத அன்பையும் இரக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் நினைவு கூர்ந்து அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் படைத்த இந்த மனித இனத்தை அழகை அணுகி வருகிற பொழுது ஆண்டவர் ஆதங்கம் கொண்டு அதிகாரத்தோடு அந்த அழகையை விரட்டுவதைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் வாசிக்க, நமக்கு தியானிக்க ஒரு அழைப்பாய் நமக்கும் கூட கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லோரும் ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகள், அழகைக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆவியின் வல்லமை நமக்குள் இருக்கிற பொழுது எந்த ஒரு அந்தகார சக்தியை நம்மை அணுக முடியாது என்பதை ஆணித்தரமாய் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாய்ப்பில், இந்த தெய்வீக பலியில இணைந்து ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர் நம் மீது பொழியப்பட நம் பாவங்களிலிருந்து விடுதலை வேண்டி இறையருள் மன்றாடுவோம். எல்லாம் நீயே இயேசுவே, என் உயிரும் நீயே இயேசுவே. எல்லாம் நீயே இயேசுவே, என் உயிரும் நீயே இயேசுவே. என் வாழ்வும் நீயே இயேசுவே. நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீயே இயேசுவே. நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீயே இயேசுவே. பாவியாய் நான் அலைந்தேன், பாதை தடுமாறினேன். பாவியாய் நான் அலைந்தேன், பாதை தடுமாறினேன். பாவ உலகில் பாவியை மீட்க பலியான என் இயேசுவே. பாவ உலகில் பாவியை மீட்க பலியான என் இயேசுவே. எல்லாம் நீயே இயேசுவே, என் உயிரும் நீ
இயேசுவே. எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை நின்று தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்தவரான இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவர் நீரே. உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்தோடு உருவாக செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். மனித இயல்பை மட்டுமுடையவர் ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரை அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிலிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்கு உரியவற்றை பற்றி விலகி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொல்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடையவர் ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்தும் நீதியுடையவர். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். மானிடருக்கு உன் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள்.
அனைத்திலும் நீதி உடையவர். Alleluia, 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 Alleluia. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகம் ஊருக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்போது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அது இருபுறமும் வெட்டக்கூடிய கூரிய கருக்குன்னு மேலானது. உள்ளத்தையும் எண்ணத்தையும் அது ஊடுருவி பாயக்கூடிய, சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வல்லமை நிறைந்தது என்பதை ஒவ்வொரு நாள் திருப்பலி நாம் பங்கெடுக்கிற பொழுது, கடவுளுடைய வார்த்தை நம்ம தியானிக்கிற பொழுது, அது நமக்கு புதிய புதிய வெளிச்சத்தை தருகிற பொழுது அதை நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாசகம்தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை பார்க்கிற விதம், அவர் எப்படியெல்லாம் இறையரசனுடைய அந்த கனவை நோக்கிய பயணத்தில் போகிற பொழுது, இடைஞ்சல்கள் வருகிற பொழுது எப்படி அவற்றையெல்லாம் சரி செய்து பயணித்தார் அப்படின்றத நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் மைய சிந்தனையை எடுத்திருக்கிற செய்தி, ஆண்டவரை கண்டால் அழகையே அலறுவான். அதான் அடுத்த செய்தி, ஆண்டவரை கண்டால் அழகையே அலறுவான் அப்படின்ற ஒரு செய்தியோடு நம்ம பயணிக்கலாம்னு நினைக்கிறேன். நெப்போலியன் போனபர்ட் பிரெஞ்சு தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பேரரசை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்ட ஒரு குள்ள மனிதன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மிகப்பெரிய ஒரு பேரரசை, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், பிரெஞ்சு தேசத்தினுடைய கொடி உலகமெல்லாம் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அந்த ஆசைக்கேற்ற முயற்சிகளை செய்தார். சொல்லுவாங்க, அவர்லாம் தூங்குகிற நேரம் மிக சொற்பமான கணங்கள் தான் தூங்குவாராம். அந்த அளவுக்கு அந்த கனவை நோக்கி ஓடிட்டு இருந்தார். அப்போ ஆனால் அவர் நினச்ச அந்த ஒரு இலக்கை அவரால் அடைய முடியல. அப்போ ஒரு முறை தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் மற்ற வீரர்களோடு உட்கார்ந்து பேசும்போது உலகத்தினுடைய வரைபடத்தை அப்படி வச்சுக்கிட்டு சொன்னாராம், இதையெல்லாம் என்னால் முடியும், இந்த உலகத்தையே ஒரு பிரெஞ்சு சாம்ராஜ்யமாக உருவாக்க முடியும், ஆனால் இந்த சிவப்பு புள்ளி என்னை தடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அந்த சிவப்பு புள்ளி எது அப்படின்னு சொன்னால்
அதுதான் பிரிட்டிஷனுடைய அரசு. பிரிட்டிஷனுடைய செயல்பாட்டினால அவங்களால அந்த இலக்கை அடைய முடியல. நெப்போலியன் சொன்னாராம். இது ஒரு நிகழ்வு, அதை அப்படி இங்கே கொண்டு வந்து நான் பார்க்குறேன். அழகை இப்படித்தான் ஒரு தன்னுடைய சகாக்களை எல்லாம் கூட்டி சாத்தான் என்ன பண்ணுறான், தன்னுடைய சகாக்களை எல்லாம் கூட்டி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறான். பார், உலக வரைபடத்தை காமிச்சு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும், ஆனால் இந்த ஒரே ஒரு சிவப்பு புள்ளி என்னை தடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அழகை சொன்னிச்சான். அந்த சிவப்பு புள்ளி என்னவா இருக்கும் நீங்களே சொல்லலாம். அந்த சிவப்பு புள்ளி வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஆண்டவர் இயேசுவுடைய ரத்தம். கல்வாரியில் அவர் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் தான் இன்னைக்கு அழகை தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த முடியாமல் அல்லது இருக்கிற சாம்ராஜ்யம் இழந்து போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இயேசு ஆண்டவருடைய ரத்தம். அப்பேற்பட்ட விலைமதிக்க முடியாத இரத்தத்திற்கு சொந்தமான ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அதிகார தோரணையோடு பேசுகிற பொழுது அங்கே இருக்கிற மக்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வியந்து பார்க்கிறார்கள். இப்போ பைபிளுக்கு வருவோம். இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பிக்கிறார். ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ரெண்டு செய்தி என்ன அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நம்மளே பார்ப்போம் இல்லையா, ஒரு பணக்கார ஒரு ஒரு டாக்டர் விட்டு பையன் டாக்டர் ஆகிட்டான் அப்படின்னா அது நமக்கு பெருசாக தெரியாது. பார்த்துக்கோங்க, அவர் டாக்டர், உங்கள் அப்பா டாக்டர், பிள்ளையும் டாக்டர். அது ஒரு வாத்தியார் விட்டு பிள்ளை அவர் வாத்தியார் ஆச்சுன்னு அப்படின்னா நமக்கு பெருசாக தெரியாது. பார்த்துக்கோ, நமக்கு இட்ஸ் நாட் அ சர்ப்ரைஸ் டு அஸ். ஆனால் ஒரு விவசாய விட்டு பிள்ளை, ஒரு டெய்லி டெய்லி கூலிக்கு போகிற விட்டு பிள்ளை டாக்டர் ஆச்சு அப்படின்னா நமக்கே ஆச்சரியமாக வரும். அதுபோல தான் இந்த இடத்துல இவங்க ஆச்சரியப்படுறாங்க. இயேசு சொன்ன போதனையினால பெருசாக ஆச்சரியம் வரல, இந்த ஆள் எங்கேருந்து வர்றான் அப்படின்றது தான் அதிலிருந்து வராங்க. இந்த அடி ரூட்லேருந்து தூக்கிட்டு வராங்க. இவர் யார், மரியாவுடைய மகன் தானே, அவர் இப்படி பேசுகிறார், அந்த ஆச்சரியம் தான். அதான் ஏசன்றீங்க கோவப்படுறார், இல்லைன்னா கோவப்பட்டுருக்கே மாட்டார். இவர் யார், சூசையுடைய மகன் தானே அப்படின்னு நினைக்கும் போது கோவப்படுறார். என்னுடைய போதனை பிடிச்சிருக்குது, என்னுடைய போதனை உண்மையிலே புரட்சிகரமாக இருக்குது, அதனால அவர்கள் வியப்பில் ஆளவில்லை. ஆனால் அவர் யார், எந்த இடத்துல வர்றாரு, அவரால் இப்படி பேச முடியுது அப்படின்றத கேட்டு தான் ஆண்டவர் கோவப்பட்டு இன்னும் அதிகாரத்தோடு பேசுகிறார். உங்களுடைய பார்வைகள் எல்லாம் மங்கி போன பார்வைகளாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விதத்தில் சொல்ல போனா கோபத்தில் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். பல நேரங்களில் இயேசு ஆண்டவருடைய போதனை இன்னைக்கு தாங்க நமக்கு பைபிள் எழுதப்பட்டு 2000 வருஷம் பாரம்பரியத்தில் அது புனித நூலாய் பார்க்கப்பட்டு நமக்கு இன்னைக்கு வேணால் ஆண்டவர் நமக்கு ஒரு பொக்கிஷம் போல நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு அழியாத தேட கிடைக்காத ஒரு புதையலை போல நம்ம இயேசுவை பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கு அவர் அப்படி பார்க்கவே இல்லை. பார்த்துக்கோங்களேன், எவ்வளோ பேர் அவரை கேலி செஞ்சாங்க, எவ்வளோ பேர் அவருக்கு எதிராக கொல்லலாம் பார்த்தாங்க. பேசிகிட்டு இருக்க மனுஷனை முடிச்சு கொண்டே மலையிலேருந்து தள்ளி விட்டுடலாம் அப்படிலாம் நினச்சிருக்காங்க. பைபிளில் எல்லாமே இருக்குது, நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு ஒன்று அது தெரிய வரும். அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர் அதிகாரத்தோடு பேசுகிறார். நீ செய்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இரு, எனக்கான ஒரு கனவு இருக்குது, அந்த இலக்கை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கார். மக்களை நான் உங்களுக்குன்னு சொல்கிறேன், எல்லாருக்குமே உள்ளது. என் பணி வாழ்க்கையில் நான் சந்தித்தது உங்களுடைய பணியில் நீங்களும் சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய இலக்கு கிளாரிட்டி கிளியராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, எதை ரீச் ஆக போகிறீங்க அப்படின்றத குறித்த ஒரு தெளிவான பார்வை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 1000 பேர் 1008 காரியம் சொன்னாலும் யூ கேன் மார்ச் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் யுவர் கோல். அதை நம்ம மறந்துடவே கூடாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அங்கெங்கெல்லாம் தேட வேணாம். ஏசப்பா தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அவருடைய கோல் கிங்டம் ஆஃப் காட், அவ்வளோதான், இறை அரசு அப்படின்றதான் என்னுடைய கோல். அதை நோக்கி நான் போகும்போது என் ஊர்க்காரன் சொன்னான்னு, என் சொந்தக்காரன் சொன்னான்னு, யார் என்ன சொன்ன எனக்கு இல்லை, என்னுடைய அதிகார தோரணையோடு நான் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற தெளிவாக இருக்கார். ரெண்டாவது, இன்னைக்கு அவங்களாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வியந்து பார்க்கறதுக்கு காரணம் என்ன, மரியாவுடைய பிள்ளை, இவர் யோசேப்புடைய பிள்ளை. இது ஏசப்பா வேண்டி வாங்கினதில்லை, தந்தையுடைய திட்டம். மரியாவுக்கும் மகனாய் யோசேப்புடைய வளர்ப்பில் வளரணும் அப்படின்றது கடவுளுடைய திட்டம். கடவுளுடைய திட்டத்தை கேலியா பார்க்கறதுக்கு அதை போய் நம்ம கேள்வி எழுப்பி அதை கொச்சைப்படுத்துவதற்கு இங்கே யாருக்குமே அதிகாரம் இல்லை. அவங்க கொச்சைப்படுத்துறதுனால தான் ஆண்டவர் இங்கே கோபப்பட்டு ரொம்ப அதிகாரத்தோடு பேசுகிறார். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார், தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் அங்கே இருக்கிறார். அன்பான இறை மக்களே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்கள், பேய் ஓட்டுனதாக ஒரு இடத்துல கூட செய்திருக்காது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் இதிலேருந்து தொடக்கத்திலேருந்து நீங்கள் கடைசி வரை நீங்கள் பழைய ஏற்பாடு வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா முழு பழைய ஏற்பாட்டிலும் பேய் ஓட்டின செய்தி அங்கே இருக்கவே இருக்காது. அதே போல் நீங்கள் பவுலடியாருடைய கடிதங்களுக்கு போயிருங்க, அப்படியே திருவழிபாடு போயிருங்க, அங்கேயும் பேயை பற்றிய ஒரு செய்தியுமே இருக்குது. பேய் பற்றி இருக்கும், பேய் ஓட்டப்பட்டதாக செய்தி இருக்காது. அப்போ எங்கே தான் ஃபாதர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 4 நற்செய்திகளில் இருக்குது, திருத்தூதர் பணிகளில் இருக்குது. இங்கே மட்டும்தான் பேய் ஓட்டியதை குறித்த குறிப்பு நமக்கு இருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் பேய் இல்லையா, இருந்துச்சு, அது வரல இருந்துச்சு.
அப்போ திருவள்ளிப்பாட்டில் பேயெல்லாம் இருந்திருக்கும். ஐயா இங்கே மாத்திரம் முட்டிக்கிட்டே இருக்கார் ஏசோடு அப்படின்னா, அழகு இருக்கிறது அப்படின்றதுல வந்து எனக்கெல்லாம் நம்பிக்கை உண்டு. ஏன்னா நன்மைன்னு ஒன்று இருக்கிற போது தீமைன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும். அதோட வடிவம் வேறவா இருக்கலாம். நம்ம படத்தில் காமிக்கிற போது அந்த கருப்பு கலர் அங்கேயே போட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டு நாக்கு தொங்க போட்டு வர்ற அந்த பேய் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு எதிர் சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ எதிர் சக்தின்னு ஒன்று இருந்தால் தானங்க அப்போ என்ன சொல்கிறது, நல்ல சக்திக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. பழைய ஏற்பாட்டில் வருகிற பொழுது நான் அப்படி இட்ஸ் அ பர்சனல் ரிஃப்ளெக்ஷன், ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இப்படி நீங்கள் மாறுபட்டு சிந்திக்கணுன்றக்காண்டி சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் சாத்தா வந்து அதற்கு ஈக்குவலான ஒரு ஆப்போனண்ட்டை பார்க்கவே இல்லை. அதனால வெரி சப்மிசிவ், அது செயல்படாமே இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் வந்த உடனே ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அது வேலை செய்ய ஆகா நம்ம நினைச்சு கூட பார்க்கலையே இப்படி. ஏன்னா கடவுளுடைய திட்டம் அப்படின்றது அழகைக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஒரு சில நேரங்கள் நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்விஸ்ட் வைப்பாங்க, யார் எப்போ எப்படி வருவாங்கன்னு தெரியாது இல்லையா. அப்போ தந்தையாம் கடவுள் அவர் ஒரு பிளான் பண்ணி செஞ்சுட்டே வர்றாரு. ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போது அழகை வந்து அந்த மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. சம்மிசிவாக தெரியாமல் தான் டிஸ்டர்ப் பண்ணுது. இஸ்ரேல் மக்களை டிஸ்டர்ப் பண்ணுது, அவரை வழி நடத்தக்கூடிய அந்த ஆயர்களை டிஸ்டர்ப் பண்ணுது, ராஜாக்களை டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் அழகைக்கு எது தெரியல அப்படின்னா பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. தந்தையுடைய பிள்ளையே இந்த உலகத்தில் பிறக்க போறான்றது தெரியாமல் இருந்துச்சு. அவர் வளர்ந்து வரும்போது கூட அவருக்கு தெரியல. பார்த்துக்கோங்க, பனித்தளத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் விழிச்சுக்கிறது, ஆகா இதை நம்ம நினச்சே பார்க்கலையே, இப்படி ஒரு கேரக்டர் அவர் கொண்டு வந்து நுப்பாட்டுவார்னு தெரியல. உடனே தான் பேய்க்கும் ஜீசஸ்க்கும் அங்கே நன்மைக்கும் தீமைக்கும் இடையில சண்டை வெளிப்படையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வேறு நடக்குது, எனக்குள்ளே நடக்குது, உங்களுக்குள்ளே நடக்குது. வெளிப்படையாக அந்த இடத்துல அந்த சண்டை நடப்பதை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கி நிறைய இடங்களில் என்ன சொல்கிறது, இருளின் மக்களுக்குரிய தன்மையோடு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கே தெளிவாக சொல்லுவார். யோவான் நற்செய்தி 8:44 சாத்தானை உங்கள் தந்தை, உங்கள் தந்தையின் விருப்பப்படி நடப்பதை உங்களுடைய விருப்பம். தொடக்க முதல் அவன் ஒரு கொலையாளி, அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்பதே இல்லை. அவர்கள் பொய் பேசும்போது அது அவனுக்கு சார்பாக இருக்கிறது, ஏனெனில் அவன் பொய்யன், பொய்யின் பிறப்பிடம். யாரெல்லாம் பொய் பேசுறானோ அவன் தான் சாத்தான் அப்படின்றத அவருடைய நமக்கு சொல்லுது. அப்போ கடவுளுடைய பார்வையில் அழகை என்பது அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டது தான். எப்படி சொல்றோம்னா, படைப்பு அனைத்தின் மீதும் ஆண்டவர் அதிகாரம் கொண்டிருக்கிறார். அழகையின் மீதும் ஆண்டவர் அதிகாரம் கொண்டிருந்தார். ஆனால் அந்த அழகையினுடைய அதிகாரம் ஆண்டவரின் அதிகாரத்தை விட்டு மேலே போறதுக்கு காரணம் நானும் நீங்கள் தான். இயல்பு தன்னிலையில் அழகையால் ஆண்டவரை வெல்லவே முடியாதுங்க, வெல்லவே முடியாது. ஆனால் நாம் நம்ம இயல்பிலிருந்து மாறுகிற பொழுது, அழகைக்குரிய சாயலை பெறுகிற பொழுது ஆண்டவர் அங்கே தோற்று போகிறார். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ் யோபு. அவர் ஒருத்தர் தான் நமக்கு இன்றைக்கி வர பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆண்டவர் வந்து யோபு மேலே பெட்டு கட்டினது மாதிரி தான் இன்றைக்கி என் மேலேயும் உங்கள் மேலேயும் பல நேரங்களில் பெட்டு கட்டுவார். என் பிள்ளையை தொட்டுப்பார், என் பிள்ளையை நீ சோதனை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லும் போது அழகு வந்து இறங்குறவனே நம்ம அவரை கண்டவுடனே அவர் நம்மளை சோதிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு தனிப்பட்ட ஈர்ப்போடு நம்ம அவரோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம பல இடங்களில் நம்ம தோற்கடிக்கிறோம். அதை நமக்கு சொல்கிறார், அவன் பொய்க்கொல்லி பையன், அவனோட சேராத, பொய்யினுடைய பிறப்பிடமே அவன் தான் அப்படின்னு யோவான் நற்செய்தியில் ஏசாண்டவரே நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அழகை தன்னிலையில் ஆற்றல் அற்றது, அது நம்மனால தான் ஆற்றல் பெறுகிறது. என்ன சொல், ஒரு சில வைரஸ்லாம் சொல்லுவாங்க, எக்ஸாக்ட்லி நான் அந்த பேரை மறந்துட்டேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் வந்துச்சு இல்லையா, கொரோனா வைரஸ் கீழே கிடந்தால் அதுக்கு ஒரு வாய்ஸுமே இல்லை. இப்போ நான் தும்முறேன், அந்த தும்மும் போது அது போய் ஒரு தரையில் விழுந்துருச்சு, தன்னிலையில் ஆற்றல் அற்றது. இப்போ நான் அச்சுன்னு இப்போ தும்முறேன், இந்த இடத்துல கொரோனா வைரஸ் விழுந்துருச்சு. அப்போ இதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்து தொட்டு அதை மூச்சுக்குள்ளே கொண்டு போடாதான் அதுக்கு லைஃப், இல்லைன்னா அதுக்கு லைஃபே இல்லை. இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அழகை தன்னிலையில் ஆற்றல் அற்றது, நாம் தான் அதுக்கு என்ன சொல்கிறோம், வாழ்க்கையை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். 1 யோவான் 3:8 அருமையான ஒரு பகுதி, நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு பகுதி. பாவம் செய்கிறவர் அழகையை சார்ந்தவர், ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. நல்லதே அவன் செஞ்சதில்லை, தொடக்கத்திலிருந்து அது பாவத்தை தான் செய்கிறது. ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். அதான் அங்கே இருக்கிற கடவுளுடைய செய்தி. தொடக்கத்திலிருந்து பாவம் இருந்துகிட்டே இருக்கிறது. இந்த அழகையை கொல்வதற்கு, அதை வெல்வதற்கு ஆண்டவர் இறைமகன் இந்த உலகத்தில் தோன்றினார். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது. அப்போ அந்த இறைமகன் தோன்றி அவர் என்னென்னா செஞ்சார். அதில் ஒரு காரியம்தான் மக்களே, பேய்களை ஓட்டக்கூடிய அந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இன்னும் ஒரு வசனம் கூட நான் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். கொலோசியர் திருமகம் 1:4 இவ்வாறாக நமக்கு சொல்லுகிறது.
அவரே இருளின் அதிகாரத்தில் இருந்து, அவர்னா யாரு? ஆண்டவர் தான். அந்த என்ன சொல் அந்த அலகையின் செயல்களை தொலைக்க அந்த மண்ணில் தோன்றினார் அல்லவா, அவருடைய செயல். ஆண்டவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு நம்மை உட்படுத்தினார். அந்த மகனால் தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். இது ஆண்டவருடைய செய்தி. அப்போது இயல்பாக நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போதான் சர்வ வல்லமையோடு ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த உலகத்தையே தன் கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாரு, அவரை மிஞ்சி எதுவுமே இல்லை அப்படின்னு அழகையும் அவருக்குள்ளே தானே வரணும் அப்படின்னு நாம் நினைக்கலாம். அந்த இடத்துல தான் நாம் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எனக்குள்ள நன்மையின் ஆவியும் இருக்கிறது, தீமையின் ஆவியும் இருக்கத்தான் செய்கிறது. சொல்லுவாங்க, எல்லா மனுஷனுடைய உடம்புக்குள்ளேயும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் வைரஸ் இருக்கத்தான் செய்யும், சர்டன் அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கத்தான் செய்யும். அது எப்போ செயல்படுது அப்படின்றது நம்முடைய வீக்னஸை பொறுத்து தான் இருக்குது. எப்போ உடம்பு வீக்காக இமிடியேட்டாக அது செயல்பட ஆரம்பிக்கும் இல்லையா. அதுபோல தான் அழகையின் ஆவியும் இங்கு இருக்கிறது, ஆண்டவரின் ஆவியும் இருக்கிறது. இந்த அழகையின் ஆவி என்ன செய்யும்னா, இதை அடிமைப்படுத்தும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே உமக்கு இங்கே என்ன வேலை, ஒழித்து விடவா வந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பொசஸ் பண்ணி வைக்கிறது. அழகை அடிமைப்படுத்தி வைக்கும். ஆண்டவருடைய ஆவி நமக்கு அடிமைப்படுத்தாது, வாழ்க்கைக்கான வழியை, சுதந்திரத்தை நமக்கு தரும். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கடவுளுடைய ஆவி நமக்கு தருகிற அந்த இடத்துல தான் பார்க்க முடியும். அன்பு இறை பிள்ளைகளே, நம்ம யார் பக்கம் நிற்கிறது அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. அழகை அப்படின்றத பற்றி இன்றைக்கி நிறைய பேர் இந்த பேய் ஓட்டுறதை வச்சு நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. மாந்திரியம் பண்ணுறது, அந்த பண்ணுறது, இந்த பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருமே எனக்குள் இறைவன் வாழுகிறான்ற நம்பிக்கையோட மத்திர இருங்க. அவங்களுக்குலாம் பிஸ்னஸ் அடிபட்டு போயிருங்க. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் தான் நான் வாழுகிற ஆலயம், உயிருள்ள ஆலயம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. பவுலுடைய கடிதங்களில் நம்ம வாசிக்கிறோம், நீங்களே என் ஆலயம், நீங்களே உயிருள்ள ஆலயம் அப்படின்னார். உண்மைதான், நாம் எல்லாரும் ஆலயம், ஆனால் ஆலயத்துக்குள்ளே ஆண்டவர் இல்லை. அதான் பிரச்சனைங்க. இன்றைக்கி நிறையா கோயில்கள் பிரம்மாண்டமாக கோயிலை கட்டுறாங்க இல்லையா. கோயிலை கட்டிட்டு ஒரே சடங்கு சம்பிரதாயங்கள் திருவிழாக்கள் அப்படின்னு கொண்டாடிட்டே இருக்கிறமே ஒழிய அந்த இயேசுடைய உண்மையான நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லையா. அதுபோல தான் நீங்களே ஆலயம், நான் தான் ஆலயம், ஆனால் ஆண்டவர் இல்லாத ஆலயமாக நம்ம இருக்கிறதுனால தான் அழகை நம்மளை எளிமையாக நம்மளை பிடிக்க முடிகிறது. நானும் இதை குறித்து நிறையா முறை யோசிச்சிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இருந்துச்சு. இந்த பேய் ஓட்டுறது அப்படின்னு ஞாபகம் வருது. நான் ஒரு முறை ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். பூசை முடிஞ்சு, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிஞ்சு, 11 மணி திருப்பலி. அங்கே வழக்கமாக அந்த அழகை பிடித்தெல்லாம் கொண்டு வருவா, வளையம்பட்டி அப்படின்னு அந்த இடத்து பேர். இப்போ பூசை முடிஞ்சு ஒரு திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய இருந்துச்சு. பூசை முடிச்சுட்டு அந்த திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு மைக் எடுத்துகிட்டு முன்னாடி சரியான கத்து. அந்த அம்மா கட்டின சேலை அப்படியே தெரிச்சு ஓடுது, முட்டையெல்லாம் பறக்குது, ஆய் ஊய் ஊய் ஆளு கத்துது. அந்த பக்கம் சிவத்தியார் இருக்கிறார், இந்த பக்கம் மாதா இருக்கிறாங்க. பயங்கரமான சத்தம். என்னால் அப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு நான் டபக்குன்னு என்ன பண்ணேன், அது என்னோட ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு, பிடிச்சி நறுக்குன்னு தலையை ஊற்றே அமுக்கிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஜபங்கள், நான் எனக்கு ரொம்ப பிடித்தமான அந்த எதிர் சக்திகளுக்குரிய அந்த வார்த்தைகள், இறை வார்த்தைகள்லாம் சொல்லி நான் மனசுக்குள்ளே அப்படியே வேண்டிகிட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க. வேண்டிட்டு அப்படியே கையெடுத்து, ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு திருமுழுக்கு நடக்க போகுது, இந்த உன் புள்ள ஒன்று திருச்சபைக்குள்ளே நுழையிறத விரும்பாமல் இந்த ஆவி இந்த இடத்துல கத்திட்டு இருக்குது, நீங்கள் கட்டி வைங்க, இந்த நிகழ்வு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஒரு 5 செகண்ட் ஒரு நிமிஷம் இருக்கும் அப்படி பிடிச்சேனே தள்ளிச்சு கத்துச்சு, ஊன்னு கத்துச்சு, கையெடுத்தேன் பொத்துன்னு கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் நான் இந்த ஒரு பேயை ஓட்டுறதுக்காண்டி நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணதோ அல்லது அப்படிலாம் தியான தர்மங்கள்லாம் பண்ணி அப்படி உறுத்தெல்லாம் செய்யலை. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருட்பொழி வாழ்வில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை வச்சு எனக்கு தெரிஞ்ச கடவுள் கொடுத்த நான் பொக்கிஷமாக நினைக்கிறேன் என் ஆண்டோடைய வார்த்தையை தாங்க சொன்னேன். முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அழகையிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கிறதுக்கும் சரி, அழகை பிடித்திருக்கிறவர்லேருந்து நீங்கள் மீட்பு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க. ஆண்டோடைய வார்த்தை ஒன்று போதும். அதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அந்த வேர்ட் ஆஃப் காடை நறுக்கு நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அழகையும் நம்மை அண்டாது, நமக்கு அறிமுகமானவர்களை அழகையுடைய கையிலிருந்து நம்மால் கட்டாயம் விடுவிக்க முடியும். காரணம், நம்ம ஆண்டவர் அனைத்து சக்திகளும் உள்ளடக்கியவராக இருக்கிறார். அதைத்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், ஆண்டவரை கண்டால் அழகையே அலரும். இதை கொஞ்சம் கூட மாற்றி சொல்கிறேன் பாருங்களேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை கண்டாலும் அழகை கட்டாயம் அலரும். அதற்கு ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை நம்ம சுவைத்து உள்வாங்கணும் அப்படின்ற ஒரு பணியோட, அந்த ஒரு தீர்மானத்தோட இன்றைக்கு நாம் இறையருள் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய்
தகுதியில்லா என்னை உம்மன்பினாள் தயவுடன் ஏற்பாய் பழி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உம்மன்பினாய் தயவுடன் ஏற்பாய் பழி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். என் அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை என்றும் புனிதமான இந்த காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இந்த பலி உமது ஆற்றலால் நிறைவு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு நாங்களும் சேர்ந்து உமது புகழை பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானகத் தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடைகளுக்கு தந்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை கரமேந்தி தம் சிறைகளுக்கு தந்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். சிறப்பாக இந்த நாள் பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் கனிவோடு கண்ணோக்கும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவர், இந்த நாள் பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் குடும்பங்களில் அவர்களுடைய தேவைகளை நீர்தாமை எதிர்நோக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் காணும் பிள்ளைகள், திருமண நாளில் நினைவு கூறக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை காணாமல் உம்மீது கொண்டிருக்கும்
உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த ஆண்டவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்து அன்பான இறை மக்களே, இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆழமான ஒரு செய்தி ஆண்டவர் நமக்கு சொன்னார் நினைக்கிறேன். ஏன்னா நாமெல்லாம் ஆண்டவருக்குரிய பிள்ளைகள், அழகைக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவரை கண்டால் அழகை அலறுவது போல ஆண்டவருடைய பிள்ளைகளை கண்டாலும் அழகை அலரும். ஏன்னா நாம் எல்லாம் கடவுள் வாழும் ஆலயம் அப்படின்றத இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதே போல 2 விதமான சாய்ஸஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? 2 spirits, evil spirit and the holy spirit. நம்ம தூய ஆவியினுடைய வல்லமையால் இயக்கப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு முதல் காரியம் அவருடைய தொடுதலை நம்ம உணரணும். the touch of Jesus, அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவர் தொடுகிற பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் எவ்வளோ கண்டு இருக்கிறோம். அந்த அதிசயங்கள்லாம் நம்ம நடக்கிற பொழுது அழகை நம்மை ஒருபோதும் அண்ட மாட்டான். அந்த நம்பிக்கையோடு இந்த பாடலை சேர்ந்து இணைந்து பாடி இறையருள் வேண்டுவோம். இயேசுவே, நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. ஆமாண்டவரே, நட்சத்திரத்தில் எத்தனை இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம் அதிசயிக்கிற கரங்கள், அபிஷேகத்தின் கரங்கள் தொடுகிற இடங்களிலெல்லாம் வல்லமை. பேசாத நாவு பேசுகிறது, கேட்காத காதுகள் கேட்கிறது, நடக்காத கால்கள் நடக்கிறது. பிடிபட்ட மனிதன் அழகையின் பிடியிலிருந்து விடுதலையோடு பயணிப்பதையெல்லாம் பார்க்கிறோம்.
அந்த அதிசயத்தின் கரத்தை ஆண்டவரே இந்த திருப்பலியில் பங்கெடுத்து வேண்டி நிற்கிற பிள்ளைகளுக்கு தேவை என்ற இடங்களில் எல்லாம் நீர்தாமே தரும்படியாய் வேண்டுகிறோம் அப்பா. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்தீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்தீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆமாண்டவரே, உம்முடைய புனிதமான கரங்களை எத்தனை இடங்களில் நாங்கள் கண்டு கொண்டு இருக்கிறோம். யார் யாருக்கோ நடக்கிற அதிசயம் எனக்கு நடக்காதா என்று எத்தனை பிள்ளைகள் ஏங்கி நிற்கிறார்கள். இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறவர்கள் கூட இந்த வலிகளோடு வேதனையோடு பலவிதமான தேவைகளோடு ஒரு தொடுகின்ற கரத்தினுடைய தொடுதலுக்காய் காத்திருக்கிறார்களே, அவர்கள் நோக்கி உடைய பார்வையை திருப்புமையா. செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்றச் செய்தீரே. செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்றச் செய்தீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் உடலெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். மக்களே, என் அருமையான ஒரு பாடல், அருமையான ராகத்துல நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு பாடல். ஆண்டவரே நீங்கள் தொட்டால் போதும், அந்த நம்பிக்கை தான் நிறைய பேருக்கு அந்த நாட்கள்ல உயிர் கொடுத்துச்சு. இன்னைக்கு வரை அந்த நம்பிக்கை தான் எல்லாருக்கும் உயிர் கொடுத்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ தேவாலயங்கள்ல, எத்தனையோ திருத்தலங்களை நம்ம பார்க்கிறோமே, உடல்நலமற்ற பிள்ளைகள், மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த தொடுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தொடுகிற பொழுது உடல் மட்டும் சுகம் பெறுவதல்ல, மனமும் ஆன்மாவும் சுகம் பெறுகிறது. ஆன்ம சுகம் பெறுவதற்கு தடையாக இருப்பது அழகையினுடைய ஆதிக்கம். அந்த அழகையினுடைய ஆதிக்கத்திலிருந்து இன்னைக்கு நாம் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அழகை பிடித்தவனை போ அப்பாலை சாத்தானே என்று சொல்லி இவனை விட்டு வெளியேறி என்று விரட்டி அவனுக்கு புதிய வாழ்வை கொடுத்தார். அன்பு தந்தையே, இந்த நாளிலே அப்பேற்பட்ட ஒரு புதிய வாழ்வுக்காய் காத்திருக்கிற உமது சமூகம் உமக்கு முன்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணீரோடு ஜெபிக்கிறது. வாஞ்சையோடு உமக்கு முன்பாக முழந்தார் படியிட்டு நின்று கொண்டிருக்கிறது. அவள குரலை கேட்டு ஆறுதலை செய்தியை தருபவர் நீர்தான் என்கிற நம்பிக்கையோடு நிற்கிறது. அன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை இன்னைக்கு ஆண்டவர் எனக்கும் செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு இந்த பிள்ளைகள் காத்து நிற்கிறார்கள். ஏமாற்றத்தை தராத ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவைகள் இது அந்த பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஜெபங்களை எல்லாம் நீர்தாமை தந்து ஒரு புதிய வெளிச்சத்தை, ஒரு புதிய பார்வையை காட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருடைய திருமகனமாகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரை, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகள் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.